நமஸ்காரம் மாதாஜி. நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் व्यासं ततो जयमुदीरये. नष्टप्रायेष भद्रेषु नित्यं बाहवत सेवया बहवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं विपदबाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं भक्तमाख्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च. हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. मुखं करोति वाचालं पंकं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्. हरिः ओं तत्सत्. कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं शुकरं भवेत् स्मरेत् विपरीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. हरे कृष्णा. வணக்கம் மாதாஜி. நேத்து हरे பாகவத कृष्ण பாடத்துல என்ன माताजी. ஞாபகம் இருக்கு? हरे कृष्णा नमस्कार माताजी. हरे நமஸ்காரம். कृष्ण माताजी. हरे ஹரே कृष्णा. கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் மாதாஜி. हरे பகவானுக்கு வடிவம் இந்த உலகியல் வடிவம் கிடையாது, அவருக்கு 1000 வடிவங்கள் உண்டு அப்படின்னு பார்த்தோம் மாதாஜி. அசமூர்த்துவம், அவருக்கு சமமானவரோ அவருக்கு உயர்ந்தவரோ கிடையாது. ஓகே. இதுல நீங்க ஒரு பாயிண்ட் என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க, பகவானுடைய வடிவம் இந்த உலகில் உள்ள வடிவம் கிடையாது, திவ்யமானது. சொன்னேன் அது சொல்லிட்டீங்க, திவ்யமானது ஆட் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ. வடிவம் திவ்யமானது, கம்ப்ளீட். அந்த அந்த பாயிண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். சரியா? அவருடைய வடிவம் சச்சிதானந்த விக்கிரக அப்படி பண்ணிட்டோம்னா அந்த பாயிண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது? வேற பாயிண்ட்ஸ் இல்லையா? எனக்கு பார்த்ததுங்க. हरे कृष्णा माताजी. ஹரே கிருஷ்ணா. பக்தர் நேருக்கு நேர் பகவானை அப்படியே உணர்வதுடன் நேருக்கு நேர் பகவானுடன் தொடர்பு கொள்கிறார். ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 24வது அத்தியாயம் கர்தம முனிவரின் துறவு. ஸோ நேற்று நம்ம வந்து கோஷ்டி ஆனந்தினா யாரு, ஆத்மானந்தினா யாரு அதெல்லாம் பார்த்தோம். யாராவது அந்த பாயிண்ட்லாம் அழகா சொல்லியிருக்கலாமே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நேற்றுக்கு நான் வந்து லாஸ்ட்ல ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். கோஷ்டி ஆனந்தின்னு சொல்லும் போது ஆண்டாள் தாயாரையும் நம்ம நினைச்சுக்கலாமா? அவங்களும் கூடி இருந்து ஆமா, வைஷ்ணவர்கள் எல்லாருமே அதே கேட்டகரி தான். ஆண்டாள் மட்டும்னு கிடையாது. வைஷ்ணவர்கள் எப்பவுமே என்ன நினைக்கிறது கிடையாது. ராமானுஜர் என்ன பண்ணார்? அவருடைய குரு என்ன சொன்னார்? நீ இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை வெளியில சொன்ன அப்படின்னாக்க நரகத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னார். ராமானுஜர் என்ன பண்ணார்? நான் நரகம் போனா பரவாயில்ல, இத்தனை பேர் வைகுண்டம் போனா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை எல்லாருக்கும் கேட்கும்படி சொன்னார் இல்லையா? வைஷ்ணவர்கள் எல்லாருமே யாருதான்?
கோஷ்டி ஆனந்திகள் தான். கோஷ்டி ஆனந்தி. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். கர்தம முனிவர் தன்னுடைய மகனான கபில தேவர்கிட்ட பிரார்த்தனைகளை செய்ததை நம்ம பார்த்தோம். இப்போ கபிலர் தன்னுடைய அப்பாவான கர்தம முனிவர்கிட்ட பேச போறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச மயா புரோக்தம் ஹி லோகஸ்ய பிரமாணம் சத்யலௌகிகே அதாஜனி மயா துப்யம் யதா ஓஷம் ரிதம் முனே. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கி வந்திருக்கிறார் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானாகிய கபிலர் கூறினார், நேரடியாக அல்லது புனித நூல்களில் நான் என்ன பேசினாலும் அது எல்லா விதத்திலும் உலகின் மக்களுக்கு அதிகாரப்பூர்வமானது. ஓ முனிவரே, முன்பே நான் உங்களுக்கு மகனாக வருவேன் என்று கூறியிருந்ததால் அந்த உண்மையை நிறைவேற்ற நான் இறங்கி வந்தேன். சோ இங்க அப்பா மகன் அப்படிங்கிற அந்த உறவு முறைக்கு மேல என்ன இருக்கு? அவர் பகவான், இவர் அவருடைய பக்தர். அந்த உறவு முறை தான் மேலோங்கி இருக்கு. அப்பா அப்படின்னு அவர் கூப்பிடல. எப்படி சொல்றார்? ஓ முனிவரே, நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வாக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அதுக்காக நான் இப்போ உங்களுடைய மகனா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஒருவரை செல்வகுமாரி மதிச்சு படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கர்தம முனிவர் பகவானின் தொண்டில் முழுவதும் ஈடுபடுவதற்காக தன் குடும்ப வாழ்வை துறக்க இருந்தார். ஆனால் பகவானை கபிலராக அவரது மகனாக பிறப்பெடுத்து இருக்கிறார் என்று தெரிந்ததும் அவர் தன்னை உணர்வதற்காக அல்லது பகவானை உணர்தலுக்காக ஏன் வெளியில் செல்ல தயாரானார்? பகவானை உணர்தலுக்காக ஏன் வெளியில் செல்ல தயாரானார்? 2 நேரம் இருக்கு மாதாஜி. இது பகவானே அவர் வீட்டில் இருந்தார். அவர் ஏன் வீட்டை விட்டு செல்ல வேண்டும்? அம்மாதிரி கேள்வி நிச்சயம் எழும். ஆனால் அது வேதங்களில் கூறப்பட்டுள்ளதோ, எது வேதங்களின் உரிமை கட்டளைகளுக்கு ஏற்றபடி பயிற்சி செய்யப்படுகிறதோ அது சமூகத்தில் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. வேத அதிகாரம் ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய 50வது ஆண்டுக்கு பிறகு வீட்டை துறக்க வேண்டும் என்று கூறுகிறது. பஞ்சாசோர்த்துவம் வனவிரஜத். ஒருவர் தன் குடும்ப வாழ்வை விட்டுவிட்டு 50 வயதிற்கு பிறகு காட்டில் நுழைய வேண்டும். இது பிரம்மச்சரியம், கிரகஸ்தர், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் எனும் 4 துறைகளாக பிரிக்கப்பட்ட சமூக வாழ்வின் அடிப்படையில் அமைந்ததும் வேதங்களின் அதிகாரப்பூர்வமானதும் ஆகிய செய்தியாகும். கர்தம முனிவர் தாம் திருமணத்திற்கு முன் ஒரு பிரம்மச்சாரியாக யோகத்தை மிகவும் கண்டிப்புடன் பயிற்சி செய்தார். அவர் மிகவும் ஆற்றலுடையவராக, அறிவு நிலை கடந்த ஆற்றல் பெற்றவராக விளங்கியதால் அவரது தந்தையாகிய பிரம்மா ஆனவர் கர்தமர் திருமணம் செய்து கொண்டு ஒரு குடும்ப தலைவராக இருந்து குழந்தைகள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என ஆணையிட்டார். கர்தமர் அதையும் செய்தார். அவர் 9 நல்ல பெண்களையும் கபில முனிவராகிய ஒரு பிள்ளையையும் பெற்றார். இவ்வாறு அவருடைய குடும்ப பொறுப்பும் நல்ல முறையில் நடந்தது. இப்போது அவர் கடமை அனைத்தையும் விட்டு செல்லுதலாகும். அவர் பரமபுருஷ பகவானை தம் மகனாக பெற்ற போதிலும் அவர் வேதங்களின் ஆணையை மதிக்க வேண்டியிருந்தது. இது முக்கியமான பாடமாகும். ஒருவர் பகவானியை தம் மகனாக அடைந்த போதிலும் அவர் வேத கட்டளையை பின்பற்ற வேண்டும். மகாஜனோ ஏன கதக சதபந்தாக என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறந்த மனிதர்களால் பின்பற்றப்படும் பாதையில் ஒருவர் செல்ல வேண்டும். கர்தம முனிவர் பற்றிய சான்று இங்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஏனெனில் பரமபுருஷ பகவானை அவர் மகனாக அடைந்த போதிலும் வேத ஆணையின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய அவர் தனது வீட்டை துறந்தார். கர்தம முனிவர் வீட்டை துறந்து செல்வதற்கான முக்கிய காரணத்தை இங்கு குறிக்கிறார். உலகம் முழுவதும் ஒரு இரவலனாக பிரிவதால் அவர் எப்போதும் தன் மனதிற்குள் பரமபுருஷ பகவானையே நினைப்பார். அதன் மூலம் உலக வாழ்வின் எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபடுவார். இந்த கலியுகத்தில் சந்நியாசம் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த யுகத்தில் உள்ள எல்லாரும் சூத்திரர்கள். அவர்களால் சந்நியாச வாழ்வின் விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்ற இயலாது. சந்நியாசிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் அறிவற்ற செயலுக்கு ஆட்பட்டு பெண்களுடன் தனிப்பட்ட தொடர்பும் வைத்துக் கொள்வதை பொதுவாக காணலாம். இது இந்த யுகத்தில் வெறுக்கத்தக்க நிலையாகும். அவர்கள் சந்நியாசிகள் போல் உடை அணிந்தாலும் பாப வாழ்வின் 4 கொள்கைகளான கள்ளத்தனமான கலவி வாழ்வு, புலால் உண்ணுதல், மது அருந்துதல், சூதாடுதல் போன்றவற்றிலிருந்து விடுபட இயலாதவர்கள். அவர்கள் இந்த 4 கொள்கைகளிலிருந்தும் விடுபட முடியாததால் அவர்கள் சுவாமிகள் போல் காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றுகின்றனர். கலியுகத்தில் உள்ள தடை என்னவென்றால் யாரும் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஆம், அதன் விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுபவர்கள் சந்நியாசம் கொள்ள வேண்டும்.
பொதுவாக மக்கள் சந்நியாச வாழ்வை ஏற்றுக்கொள்ள இயலாத நிலையில் உள்ளனர். அதனால் களௌ நாஸ்தி ஊவ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கதிர் அந்யதா என்று சைத்தன்ய மகாபிரபு வலியுறுத்துகிறார். இந்த யுகத்தில் பகவானின் புனித பெயராகிய ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்று உச்சரிப்பதை தவிர வேறு மாற்று இல்லை. சந்நியாச வாழ்வின் முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் தொடர்ந்து மனதிற்குள் அவரை நினைப்பதன் மூலம் அல்லது அவரை பற்றி கேட்பதன் மூலம் நினைப்பதன் தோழமையில் இருப்பதாகும். இந்த யுகத்தில் காதால் கேட்பது நினைப்பதை விட முக்கியமாகும். ஏனென்றால் மனநிலை கலக்கத்தால் நினைப்பதில் தொல்லை ஏற்படலாம். ஆனால் ஒருவர் கேட்பதில் கவனம் செலுத்தினால் கிருஷ்ணரின் ஒளி அதிர்வுடன் தொடர்பு கொள்ளும்படி அவர் வற்புறுத்தப்படுகிறார். கிருஷ்ணர் எனும் ஒளி அதிர்வும் வேறானவை அல்ல. அதனால் ஒருவர் ஹரே கிருஷ்ணாவை உரத்து ஒலித்தால் அவரால் உடனே கிருஷ்ணரை பற்றி நினைக்க முடியும். இந்த யுகத்தில் இந்த உச்சரிப்பு முறையே தன்னை உணர்தலின் மிக சிறந்த முறையாகும். அதனால் சைத்தன்ய பிரபு எல்லா மனித இனத்தின் பயனுக்காக அதை மிகவும் நன்றாக பிரச்சாரம் செய்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ கர்தம முனிவர் எதுக்காக பகவானே தனக்கு மகனாக பிறந்தும் துறவரம் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இது வந்து வேத கட்டளை. இறுதி வரைக்கும் குடும்ப வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. பஞ்சஜோத்வம் மனம் ரஜேத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 50 வயசுக்கு மேல குடும்பத்தை துறந்து வளர்ந்த மகனுடைய பொறுப்புல குடும்பத்தை விட்டுட்டு அவங்க வந்து காட்டுக்கு போகணும். அந்த வாழ்க்கைக்கு பேரு வனப்பிரஸ்த வாழ்க்கை அப்படின்னு பேரு. அந்த வனப்பிரஸ்த வாழ்க்கையில மனைவியோட சேர்ந்து இருக்கலாம். ஆனா என்ன கூடாது? புலனின்பம் கூடாது. மனைவி சேர்ந்து இருக்கலாம். மனைவி கணவனுக்கு பணிவிடைகள் செய்துவிட்டு அவருக்கு தேவையானது செய்துவிட்டு இருக்கலாம். சோ நம்ம இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி இல்லறத்தை துறந்து போனது பார்த்தோம். யார் அவங்க? ராமலட்சுமணன், ராமசுந்தர், காந்தாரி, திருதராஷ்டிரன், வெரி குட். திருதராஷ்டிரன், காந்தாரி. காந்தாரி என்ன பண்ணாங்க? திருதராஷ்டிர கூடவே காட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா? போய் அங்க அவருக்கு பணிவிடை செய்துட்டு இருந்தாங்க. திருதராஷ்டிர தன்னுடைய உடலை விட்ட போது அதே அந்த குடில அவங்களும் புகுந்து தன்னுடைய உடலை விட்டதை நம்ம வந்து பார்த்தோம். சோ வனப்பிரஸ்த வாழ்க்கையில மனைவியோட சேர்ந்து இருக்கலாம். ஆனா புலனின்பம் கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் கணவன் வந்து என்ன பண்ணலாம்? மனைவியை கொண்டு வந்து திரும்ப வீட்டுல விட்டுட்டு அவர் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளலாம். சோ கலியுகத்துல சந்நியாசம் தடை செய்யப்பட்டுள்ளது. கலியுகத்துல ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே பாக்குறோம். அவங்கவுங்க சந்நியாச உடை போட்டுக்கிட்டு காவி உடை போட்டுக்கிட்டு என்னென்ன தவறுகள் செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். அதனால சாஸ்திரங்கள் கலியுகத்துல சந்நியாசத்துக்கு தடை விதிச்சிருக்கு. ஆனா யார் வந்து அந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிச்சு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யறாங்களோ அவங்க சந்நியாசம் ஏத்துக்கலாம். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் ஏத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் நம்ம குரு பரம்பரையில பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கிரகஸ்தர்கள் தான். பக்தி வினோத் தாக்கூரார் கிரகஸ்தர் தான். இந்த மாதிரி பல கிரகஸ்தர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்தி வினோத் தாக்கூரார் இறுதி வாழ்க்கையில பாபாஜி வேஷம் ஏத்துக்கிட்டார். சோ அது சன்னியாசத்தை விட உயர்ந்தது. பட் அதெல்லாம் வந்து நமக்கு புரியக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அதனால அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அதுக்கப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார் சன்னியாசம் ஏத்துக்கிட்டார். சன்னியாசம் ஏத்துக்கிட்டு அவரும் வந்து நிறைய பேருக்கு சன்னியாச தீட்சை எல்லாம் கொடுத்தார். இன்னைக்கும் இஸ்கான்ல சன்னியாச தீட்சை பிரபுபாதர் இருந்த காலத்துல 25 வயசு 26 வயசு இளைஞர்களுக்கு எல்லாம் சன்னியாசம் கொடுத்தார் பிரபுபாதர். ஆனா அவங்களால அந்த சன்னியாச வாழ்க்கையை கடைபிடிக்க முடியாத போது அதுக்கப்புறம் இப்பெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 50 வயதுக்கு மேலதான் சன்னியாசமே. பிரபுபாதர் காலத்துல சன்னியாசம் கொடுத்த மாதிரி இப்பெல்லாம் யாருக்கும் சன்னியாசம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் இஸ்கான்ல கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பயிற்சி பிரம்மச்சரியத்துல இருந்து அவங்க எந்த விதமான அவங்க மேல எந்த ரிமார்க்கும் இல்லாம அவங்க இருந்திருக்கணும். இத்தனை வருஷம் அவங்க வந்து பிரம்மச்சரியத்தை பயிற்சி பண்ணியிருக்கணும். சாஸ்திரங்களுடைய பிரமாணங்கள்லாம் அவங்களுக்கு நல்லபடியா தெரிஞ்சிருக்கணும். சோ அவங்களுக்கு தான் இப்ப வந்து சன்னியாசம் ரொம்ப கஷ்டம். இப்ப இஸ்கான்ல சன்னியாசம் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால உங்க குழந்தைங்க யாராவது பயிற்சி பண்ணாங்கன்னா பயப்படாதீங்க. சன்னியாசியா போயிடுவாங்க அப்படின்னா பயப்படாதீங்க. அவ்வளவு ஈஸியாலாம் யாருக்கும் சன்னியாச தீட்சை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சோ சன்னியாசம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். சோ அதனால யார் வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாங்களோ உண்மையா பயிற்சி பண்றாங்களோ அவங்க சன்னியாசம் ஏத்துக்கலாம். சில பிரபுபாதர் என்ன செய்தார்? இந்த மாதிரி தன்னுடைய சிஷ்யர்கள் சன்னியாச வாழ்க்கையை கடைபிடிக்க முடியாம அவங்க வந்து வீழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் திருமணமும் செய்து வைத்தார். சரி, உங்களால சன்னியாச வாழ்க்கையெல்லாம் கடைபிடிக்க முடியல, முறைப்படி திருமணம் செய்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணலாம் அப்படியும் செய்தார். சில பக்தர்களை திருமணமான பக்தர்களை சன்னியாசம் ஏத்துக்கவும் செய்தார்.
இந்த மாதிரி பல லீலைகள் பிரபுபாதருடைய இதுல நம்ம வந்து பார்க்கலாம். பிரபுபாதருடைய சிஷ்யர்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பிரபுபாதருக்காக எதையும் செய்ய தயாரா இருந்தாங்க. சில பேரால மாயை எதிர்த்து தாக்கு பிடிக்க முடியல. இப்பவும் வந்து யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி தவறான ஆண் பெண் உறவுல ஈடுபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து இஸ்கான்ல இருந்து விலக்கப்படுவார்கள். அவங்கள வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஒண்ணு பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். இல்ல முடியலையா, நம்மளால பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க முடியலையா, முறைப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டு கிரகஸ்த வாழ்க்கையை ஏற்றுக்கணும். இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது. காவி உடை போட்டுக்கிட்டு தவறான காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டாங்கன்னா ஒரு தடவை வான் பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப அவங்க மேல ரிமார்க் வருது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இஸ்கான்ல இடம் கிடையாது, சரியான தண்டனை உண்டு. ஏன்னா இது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய பாவச்செயல். அதை வந்து செய்யக்கூடாது. அதே மாதிரிதான் எந்த ஒரு விதிமுறையா இருந்தாலும் இந்த 4 விதிமுறைகளை நம்ம மீறினோம் அப்படின்னா நம்மளுடைய நன்மைக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அதை மீறினோம் அப்படின்னா அது பாவச் செயல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதன்மே ஜென்ம லோகேஸ்வ முழுக்ஷூணாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். துராசயாத் பிரசம்யக் ஞானாய தத்வானாம் சம்மதாய மதர்ஷனே. அவசியமற்ற மண்ணுலக ஆசைகளின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட விரும்புபவர்களால் தன்னை அறிதலில் மிகவும் உயர்வாக மதிக்கப்பட்ட சாங்கிய தத்துவத்தை சிறப்பாக விளக்க இந்த உலகில் நான் அவதாரம் எடுத்தேன். சோ அவருடைய அவதார நோக்கம் என்ன? சாங்கிய தத்துவத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது. அந்த நாள்ல அந்த சாங்கிய தத்துவம் வந்து ரொம்ப உயர்வா இருந்தது, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமா இருந்தது. சோ அது புழக்கத்துல இருந்தது, நடைமுறையில இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதனால அதை வச்சு எப்படி வந்து பக்தி தொண்டை பயிற்சி பண்றது அப்படிங்கறத உபதேசம் பண்றதுக்கு தான் பகவான் கபிலரா அவதரிச்சார். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை. இங்கு துராசையாத் எனும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. துர் என்பது தொல்லைகள் அல்லது துன்பங்களை குறிக்கிறது. ஆசையாத் என்றால் இருப்பிடத்திலிருந்து என்று பொருள். கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களாகிய நாம் தொல்லைகளும் துன்பங்களும் நிறைந்த ஜட உலக இருப்பிடமாக கொண்டிருக்கிறோம். முட்டாள்கள் சூழலை புரிந்து கொள்ள முடியாது. இது அறியாமை, மயக்கம் அல்லது மாயையின் வசியம் என்று அழைக்கப்படுகிறது. உடலே எல்லா துன்பமான வாழ்வுக்கும் மூலமானது என்பதை மனித சமுதாயம் சீரிய முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். தற்கால நாகரிகம் அறிவில் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருப்பதாக ஊகிக்கப்படுகிறது. ஆனால் இந்த அறிவியல் அறிவு என்றால் என்ன? இது உடல் வசதிகளை மட்டும் அடிப்படையாக கொண்டது, அறிவை அடிப்படையாக கொண்டது அல்ல. எனினும் ஒருவர் தன் உடலை அமைதியாக பாதுகாக்கிறார். உடல் அழியக்கூடியது. பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல அந்த வந்த இமோ தேகா, இந்த உடல்கள் அழிவுக்கு ஆட்படுமாறு தீர்மானிக்கப்பட்டவை. நித்தியஸ்யோக்தாக சரீரினக என்பது உடலுக்குள் உள்ள வாழும் ஆன்மா அல்லது வாழும் பொறியை குறிக்கிறது. அந்த ஆத்மா நிலைத்திருக்க கூடியது, ஆனால் உடல் நிலையானது அல்ல. நம் செயலுக்கு நமக்கு உடல் வேண்டும். உடலின்றி புலன்களின்றி செயல் இல்லை. ஆனால் நிலையான உடல் கொள்வது சாத்தியமா என்று மக்கள் விசாரிப்பதில்லை. உண்மையில் அவர்கள் நிலைத்த உடலுக்கு ஆசைப்படுகின்றனர். ஏனென்றால் அவர்கள் புலன் இன்பத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த புலன் இன்பம் நிலையானதல்ல. அதனால் அவர்கள் நிலையாக அனுபவிக்கக்கூடிய சிலவற்றை விரும்புகின்றனர். ஆனால் எப்படி முழுமையை அடைவது என்பது அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அதனால் கபில தேவரால் இங்கு குறிக்கப்பட்டுள்ள சாங்கிய தத்துவம் என்பது தத்துவானாம் எனப்படும். சாங்கிய தத்துவம் மெய்யான உண்மையை புரிந்து கொள்ள உருவாக்கப்பட்டுள்ளது. எது மெய்யான உண்மை? மெய்யான உண்மை என்பது மண்ணுலகத்தின் இந்த உடலில் இருந்து எவ்வாறு அதனை உதறிவிட்டு வெளிவருவது என்று அறியும் அறிவாகும். இந்த உடலே எல்லா துன்பத்திற்கும் மூலமாகும். கபில பகவானின் அவதாரம் அல்லது இறங்கி வருதல் இந்த நோக்கத்திற்காகவே சிறப்பாக உள்ளது. அது தெளிவாக இங்கு குறிக்கப்பட்டுள்ளது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ கபில தேவருடைய நோக்கம் நாம உடல் இல்ல ஆத்மா அப்படிங்கிறத சாங்கிய தத்துவத்தின் மூலமா புரிஞ்சுக்கிட்டு, ரொம்ப எலாபரேட்டான டிஸ்கிரிப்ஷன் சாங்கிய தத்துவம் அப்படிங்கிறது. பகவத்கீதையிலையும் பகவான் சொல்ற 39வது ஸ்லோகத்துல சொல்றார், இந்த சாங்கிய தத்துவம் அப்படிங்கிறத சொல்றார். சோ அப்போ உடல் ஆத்மா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை பகவான் என்ற விவரமா விளக்கி சொல்றார். அது வந்து ஒரு ஷார்ட் மாதிரி தான் எடுத்துக்கலாம், ரொம்ப ஷார்ட்டா தான் பகவான் சொல்றார். ஆனா கபில தேவருடைய சாங்கிய தத்துவம் படிச்சோம் அப்படின்னா நமக்கு புரியும்
24 மூலக்கூறுகளுடைய விரிவான விளக்கம் என்ன அப்படிங்கிறது திரும்ப படைப்பு தான். திரும்ப படைப்பு எப்படி நடந்தது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஸோ அதனால அது மூலமா நமக்கு அதை புரிய வைக்கிறார். நம்ம உடல் கிடையாது அப்படிங்கறத புரிய வைக்கிறார். பிரபுபாதர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசையா இருக்கான்? நிரந்தரமான ஒரு உடல்ல இருக்கணும் தான் ஆசைப்படுறோமோ இல்லையா? யாருக்குமே என்ன இல்ல, உடல் மாத்துறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆனா அது சாத்தியமா நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. அதனாலதான் மரணத்தை பார்த்து நமக்கு பயம் வருது. இந்த உடலை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி எதுக்காக மரணம்னா எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னா, இந்த உடலை விட்டு போகணுமே அப்படிங்கிறதுக்காக பயப்படுறாங்க. இந்த உடலை நம்ம நல்லா அனுபவிக்கிறோமே, அது எந்த மோசமான நிலையில இருந்தாலும் மரணம் அப்படிங்கிறது பயத்தை தான் கொடுக்குது இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு நிரந்தரமா இந்த உடல்ல இருக்கணும் தான் ஆசையா இருக்கு. அந்த ஆசை எங்கே இருந்து வந்தது அப்படின்னா, உண்மையிலே நம்ம நிரந்தரமா இருக்க வேண்டியவர்கள், உண்மையிலேயே மாற்றமில்லாத உடல்ல நிரந்தரமா இருக்க வேண்டியவர்கள். அதனாலதான் அந்த ஆசை நமக்குள்ள இருக்கு. ஆனா அது எந்த உடல்ல சாத்தியம்? ஆன்மீக உடல்ல தான் சாத்தியம். பௌதிக உடல்ல சாத்தியமே கிடையாது. பௌதிக உடல்ல உடல் மாறிக்கிட்டே தான் இருக்கும். எந்த உடல், யானையோட உடல் எடுத்தாலும் சரி, பூனையோட உடலை எடுத்தாலும் சரி, அந்த உடல் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா எப்போ நம்ம வைகுண்ட லோகத்துல இல்ல பகவானுடைய கோலோக விருந்தாவனத்துல ஒரு உடலை ஏத்துக்கிறோமோ, அப்ப அந்த ஆன்மீக உடல்ல நம்ம எப்படி இருக்கலாம்? மாற்றமே இல்லாம இருக்கலாம். அந்த வந்த இமே தேகே நித்யஸ் யோக்த ஷரீனக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால உடல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஆத்மாவானது என்றும் மாறாதது. அதுக்கு மாறாத ஆன்மீக உடல் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் மாறாத ஆன்மீக உடல் இருக்கு. அந்த உடல் அடையிறது தான் கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய பயிற்சி, குறிக்கோள், நோக்கம் எல்லாமே அதுதான். ஏஷ ஆத்மபதோ வியக்தோ நஷ்டக காலேன பூயசா தம் பிரவர்த்தயித்தும் தேகம் இமம் வித்தி மயா பிருதம். தன்னை உணர்தலாகிய இந்த வழி புரிந்து கொள்ள கடினமானது, காலப்போக்கில் மறந்து போயிற்று. மனித சமுதாயத்திற்கு இந்த தத்துவத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தவும் விளக்கவும் கபிலரின் இந்த உடலை நான் எடுத்துள்ளேன். இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில பகவான் சொல்றார். என்ன ஸ்லோகம் சொல்றார்? எந்த அத்தியாயத்துல என்ன ஸ்லோகத்துல இது சொல்றார்? ஓகே, 4வது அத்தியாயத்துல, இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். 4வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், இந்த முறையானது வழக்கத்துல இருந்து என்ன ஆயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றார். அதனால அர்ஜுனன் வந்து சூரியனுக்கு நீங்க முன்னாடி சொன்னீங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டப்ப சொன்னதா மாதாஜி? அப்போ அதுக்கு முன்னாடி சொல்லிட்டார். एवं परंपरा प्राप्तम माताजी प्राप्तम इमम एवं परंपरा प्राप्तम इमम सकाले देह महता योगो नष्ट परंतप. உடனே ஹோம்வொர்க் பண்ணிட்டாங்க பாருங்க. பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இமிடியேட்டா ஹோம்வொர்க் பண்ணிட்டாங்க. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுகு சகாலே நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப அப்படின்னு சொல்றார். 2வது ஸ்லோகம் இமம் விவசத்தே யோகம் சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தை இது சொல்றார். அடுத்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு? ச ஏவாயம் மயா தேத்ய யோகோ ப்ரோக்த புராதனக பக்தோசி மே சகாசேதி ரகசியம் ஹேததுத்தமம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மறைஞ்சு போனதுனால அர்ஜுனா, இப்போ நீ எப்படி இருக்க? பக்தோசிமே சகாசேதி, நீ என்னுடைய ரொம்ப பிரியமான பக்தனாவும் இருக்க, என்னுடைய நண்பனாவும் இருக்க. ரெண்டுமே சொல்ற. பக்தோசிமே சகா, பக்தனாவும் இருக்க, என்னுடைய நண்பனாவும் இருக்க. அதனாலதான் அர்ஜுனன் நம்ம என்ன சொல்றோம், சக்கிய ரசத்துல இருக்காருன்னு சொல்றோம். அப்படி இருக்க. அதனால ஒன்ன வச்சு நான் இப்ப என்ன பண்ண போறேன், இந்த திரும்ப அழிஞ்சு போன இந்த தத்துவத்தை திரும்ப ஒன்ன வச்சு நான் இப்போ உருவாக்க போறேன், சீட பரம்பரையை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். அதனாலதான் இந்த பகவத்கீதையை உனக்கு சொல்ல போறேன். உன்னை அதனாலதான் குழப்பத்துல நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றேன். உன்னை எதுக்கு குழப்பி விட்டேன் அப்படின்னா, என்னுடைய நோக்கம் ஒன்ன வச்சு என்ன பண்ணணும், பகவத்கீதையை சொல்லணும். இந்த ஞானம் வந்து அழிந்து போனது போல தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ அதேதான் இங்க சொல்றார். ஏஷ ஆத்மபதோ வியக்தோ நஷ்ட காலேன பூயசா அப்படின்னு சொல்றார். நஷ்டக காலேன பூயசா, இது நஷ்டமானது மாதிரி தெரியுது. இந்த தத்துவம் வந்து ஏற்கனவே வழக்கத்துல இருந்தது, இப்ப மறைஞ்சது போல தெரியுது அப்படின்னு சொல்றார். பொருளுரை.
சத்யா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொதுமுறை வழங்கி ஸ்ரீலக்கு சாங்கிய தத்துவம் என்பது கபிலரால் புதிதாக தொடங்கப்பட்டது அல்ல. ஜட உலக தத்துவவாதிகள் தான் மற்ற தத்துவவாதியை ஒதுக்குவதற்காக புது வகையான மன கற்பனையை எண்ணத்தை அறிமுகப்படுத்துகின்றனர். கபிலரால் அறிமுகப்படுத்தப்பட்ட தத்துவம் புதிது என்பது உண்மையானதல்ல. உலகில் ஒவ்வொருவரும் சிறப்பான மன கற்பனையாளர்கள். மற்றவர்களை விட மிகவும் மிஞ்சியவராக இருக்க முயற்சிப்பர். கற்பனையாளரின் செயலுக்கான இடம் மனமே ஆகும். ஒருவர் மனத்தை ஆட்டுவிப்பதில் உள்ள வேறுபட்ட வழிகளுக்கு எல்லை கிடையாது. மனமானது வரையறையின்றி குழப்பத்திற்குள்ளாவது. இவ்வாறு ஒருவர் எண்ணற்ற கருத்துக்களை முன்வைக்க முடியும். சாங்கிய தத்துவம் அப்படிப்பட்டதல்ல. இது மன கற்பனை அல்ல, இது உண்மையானது. ஆனால் கபிலரின் காலத்தில் இது மறைந்தது. காலப்போக்கில் ஒரு குறிப்பிட்ட அறிவு வகை மறையலாம் அல்லது சிறிது காலத்திற்கு மறைக்கப்படலாம். அதுவே இந்த உலகத்தின் இயற்கையாகும். இது போன்றதொரு கூற்று கிருஷ்ண பகவானால் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. காலநேக மகதா யோகி நஷ்டக. காலப்போக்கில் இந்த யோக முறை மறைந்தது. இது பரம்பரையாக சீட மரபில் வந்தது, ஆனால் கால பெயர்ச்சியால் மறைந்தது. காலக்கூறு மிகவும் அழுத்தமாக இருப்பதால் காலப்போக்கில் உலகில் உள்ள எல்லாமே அழிகின்றன அல்லது மறைகின்றன. பகவத்கீதையின் யோக முறை கிருஷ்ணர் அர்ஜுனன் சந்திப்பிற்கு பின்பே மறைந்து விட்டது. அதனால் கிருஷ்ணர் ஹரே கிருஷ்ண பின்பே மாதாஜி முன்பே. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. கீதையின் யோக முறை கிருஷ்ணர் அர்ஜுனன் சந்திப்பிற்கு முன்பே மறைந்து விட்டது. அதனால் கிருஷ்ணர் மீண்டும் அதே யோக முறையை அர்ஜுனனுக்கு விளக்கினார். அவனால் பகவத்கீதையை உண்மையில் புரிந்து கொள்ள முடிந்தது. அதுபோல கபிலரும் சாங்கிய தத்துவத்தின் இந்த முறை அவரால் சரியாக அறிமுகப்படுத்தப்படவில்லை என்று கூறுகிறார். அது முன்பே இருந்தது, ஆனால் காலப்போக்கில் அது மர்மமான முறையில் மறைந்தது. அதனால் மீண்டும் அறிமுகப்படுத்த தோன்றினார். அதுவே பகவானின் அவதார நோக்கமாகும். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானி பவதி பாரத. தர்மம் என்றால் வாழும் உட்பொருளின் உண்மையான பணிமுறை என்று பொருள். வாழும் உள்பொருளின் நிலைத்த பணியில் முரண்பாடு இருக்கும் பொழுது பகவான் வந்து வாழ்வின் உண்மையான பணியை அறிமுகப்படுத்துகின்றார். பக்தி தொண்டின் வழியில் இல்லாத மதம் என்று அழைக்கப்படும் முறை அதர்ம சம்ஸ்தாபன என்று எனப்படுகிறது. மக்கள் பகவானுடன் கொண்ட நிலைத்த உறவை மறந்து பக்தி தொண்டு அல்லாத பிறவற்றில் ஈடுபடும் பொழுது அந்த ஈடுபாடு சமய பற்றின்மை எனப்படும். ஒருவர் எவ்வாறு ஜட உலகின் துன்ப நிலையிலிருந்து வெளிவர இயலும் என்பது சாங்கிய தத்துவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவானே இந்த பெருமையான முறைகளை விளக்கியுள்ளார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபா சொல்றார், மனம் குழப்பத்துக்கு அளவே கிடையாது, வரையறையின்றி குழப்பத்திற்கு உள்ளாவது அப்படின்னு சொல்றார். சோ அந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரே வழி என்ன? பகவானுடைய நாமம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற பகவானுடைய திருநாமம் தான். அது மூலமா தான் நம்மளால மனசை கட்டுப்படுத்த முடியுமே தவிர வேற எந்த முறையாலையும் மனசை கட்டுப்படுத்த முடியாது. அதே மாதிரி ஆன்மீக குருவுடைய அறிவுரை, அவருடைய கட்டளைகள், அதை நாம ஃபாலோ பண்ணா போதுமானது. குழப்பமே இல்லாம நிம்மதியா வாழணும். இல்லைன்னா இதை பண்றதா அதை பண்றதா, இப்படி இருக்கிறதா அப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி மனசு என்ன பண்ணிட்டே இருக்கும், குழப்பிக்கிட்டே இருக்கும். சாங்கிய தத்துவம் அப்படிங்கிறது எந்த மனக்கற்பனையாளர்களும் உருவாக்கின ஒரு விஷயம் கிடையாது, ஏற்கனவே இருந்தது. அதனால்தான் நம்மளுடைய தர்மமானது சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. சனாதனம்னா அழிவே இல்லாதது, நித்தியமாக இருக்கக்கூடியது. காலத்தின் போக்குல மறைந்த மாதிரி தெரியலாமே தவிர அது புதுசா முளைக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற பித்துவவாதிகள் என்ன பண்றாங்க, டெய்லி ஒரு தத்துவத்தை உருவாக்குறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் சொல்றார் கதவை திற காற்று வரும் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர், என்ன ஒரு தத்துவம், இந்த மாதிரி தத்துவத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை கடவுளாக்கிட்டாங்க. இன்னும் ஒரு தத்துவம் பாருங்க, கதவை திற காற்று வரும் அப்படின்னு சொன்னார். சம தத்துவம், பிச்சுக்கிட்டு போச்சு அந்த தத்துவம். எல்லாரும் கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க போல, தெரியல. அவர் கடவுளாயிட்டார். இந்த மாதிரிலாம் தத்துவவாதிகள் நமக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. சோ ஆனா இந்த மாதிரி பகவானை பத்தி யார் உண்மையா சொல்லி கொடுக்குறாங்களோ, பகவானே அதுக்காக தர்ம கிளானி அப்படின்னா தர்மத்துக்கு தொல்லை ஏற்படும் போது, தர்மம் அழிக்கப்படும் போது பகவான் தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக அவதரிக்கிறார். அதர்ம சம்ஸ்தாபனம் இருக்கும்போது தர்மத்தை திரும்ப ஸ்தாபனம் பண்றதுக்காக பகவான் அவதரிக்கிறார். கச்ச காமம் மயா பிருஷ்டோ மயி சந்நியஸ்த கர்மனா ஜித்வா சுதுர்ஜயம் மிருத்யும் அமிர்தத்வாய மாம் பஜ.
இப்போது என்னால் இசைவு தரப்பட்ட நீ என்னிடம் உன் எல்லா செயல்களையும் ஒப்படைத்துவிட்டு உன் விருப்பப்படி செல். வெல்ல முடியாத மரணத்தை வென்று நிலைத்த வாழ்வுக்காக என்னை வழிபடு. சோ அப்பா மகன் மாதிரியா பேசுறாங்க? கிடையாது இல்லையா? பகவானும் பக்தரும் மாதிரிதான் பேசுறாங்க. சோ கண்டிப்பா அவர் வாத்சல்ய பாவத்தை இங்க வெளிப்படுத்தல. பகவானும் அந்த பாவத்துல அவர் கூட இல்லை. சோ அதனால இந்த உறவு முறையை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க லிட்ரலி வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. பகவான் பக்தன், அவ்வளவுதான். ரொம்ப பெருசா இதுல நம்ம பாவங்களை இங்க பார்க்க முடியாது. உமாதேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். சாங்கிய தத்துவத்தின் நோக்கம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவர் உண்மையான நிலைத்த வாழ்வை விரும்பினால் அவர் பக்தி தொண்டில் அல்லது கிருஷ்ண உணர்வில் ஈடுபட வேண்டும். பிறப்பு இறப்பிலிருந்து விடுபடுதல் என்பது எளிதான செயல் அன்று. இந்த பருவுடலுக்கு பிறப்பு இறப்பு என்பது இயற்கையாகும். சதுர்ஜயம் என்றால் வெல்வதற்கு மிக மிக அரியது என்று பொருள். தற்கால விஞ்ஞானிகள் என்று அழைக்கப்படுபவர்களிடம் பிறப்பு இறப்பை வெற்றி கொள்ளும் முறையை புரிந்து கொள்ள தேவையான வழிகள் இல்லை. அதனால் பிறப்பிறப்பு பற்றிய வினாவை ஒரு பக்கமாய் வைத்துள்ளார்கள். அவர்கள் இதை கருத்தில் கொள்வதில்லை. அவர்கள் நிலையில்லாத நிச்சயமாக அழியக்கூடிய பூத உடலின் பிரச்சனைகளில் ஈடுபடுகிறார்கள். உண்மையில் மனித வாழ்வு என்பது கடக்க முடியாத பிறப்பு இறப்பு முறையை வெல்வதற்கு உள்ளது. இங்கு குறிப்பிட்டுள்ளது போல் அது செய்யக்கூடியது ஒருவர் பகவானின் பக்தி தோன்றுதல் ஈடுபடுதல் வேண்டும். பகவத்கீதையிலும் மன்மனா பவ மத் பக்த என்று கூறுகிறார். என்னுடைய பக்தனா இரு, என்னை வழிபடு. ஆனால் அறிஞர்கள் எனப்படும் முட்டாள்கள் நாம் வழிபட வேண்டியது, நாம் சரணடைய வேண்டியது கிருஷ்ணரிடம் அல்ல, வேறொன்றாகும் என்று கூறுகின்றனர். அதனால் கிருஷ்ணரின் அருளின்றி யாராலும் சாங்கிய தத்துவத்தை அல்லது சிறப்பாக விடுதலைக்கான எந்த தத்துவத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. ஒருவர் அறியாமையால் இந்த உலகில் கட்டுண்டு இருப்பார். உண்மையில் அறிவில் அமைந்தால் அந்த மண்ணுலக தடுமாற்றத்திலிருந்து விடுதலை பெறலாம் என்று வேத அறிவு உறுதிப்படுத்துகிறது. சாங்கியம் என்றால் ஜட உலக கட்டுப்பாட்டிலிருந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய உண்மை அறிவு என்று பொருள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அற்புதமா இந்த ஸ்லோகத்துல பல வார்த்தைகளை பகவான் சொல்றார். அமிர்தத்வாய மாம் பஜ. அந்த நிலையான வாழ்வை அடைய வேண்டும் அப்படின்னா எனக்கு நீ பக்தி தொண்டு செய் அப்படின்னு சொல்றார். பஜ. நம்ம பகவத்கீதையில இந்த பஜ அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரபுபாதர் அருமையான விளக்கம் கொடுத்திருப்பார் பொருளுரையில. யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்ததே அனந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமா சமே யுக்த தமோ மதக. அந்த ஸ்லோகத்தோட பொருளுரை எடுத்து படிச்சு பாருங்க. பஜ அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரபுபாதர் அருமையான விளக்கம் கொடுத்திருப்பார். பஜ அப்படின்னா கிருஷ்ணரை வழிபடுவது, தேவர்களை வழிபடுவதெல்லாம் கிடையாது அப்படின்னா ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்திருப்பார். சோ அதே பஜ அப்படிங்கிற வார்த்தை பகவத்கீதையில மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு, அந்த ஸ்லோகம் 2 தடவை வருது பகவத்கீதையில. சோ அப்போ பகவானை வழிபடுறதுதான் உண்மையான நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையில இருந்து விடுபடுவதற்கான வழி, மற்ற எதுவும் கிடையாது. பிரபுபாதர் எப்படி கமெண்ட் பண்றாரு பாருங்க விஞ்ஞானிகளை பார்த்து. எவ்வளவு சர்காஸ்டிக்கா கமெண்ட் பண்றாரு பாருங்க பிரபுபாதர். என்ன சொல்றாரு? இந்த பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டாங்க. எந்த பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டாங்க? மரணத்தை பத்தின பிரச்சனைய ஒதுக்கி வச்சுட்டாங்க. பிறப்பு இறப்பு அதுக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அது தூராம தள்ளி வச்சுட்டு என்ன பண்றாங்க? எதை பத்தி மட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க? எந்த ஆராய்ச்சி மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த ஜட உடலை பராமரிக்கலாம், இந்த ஆராய்ச்சியை மட்டும் பண்ணி பெரிய ஆளா காட்டிக்கிறாங்க. எதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? மரணத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்க? நாங்க மரணம் இல்லாம பண்ணிடுவோம், நாங்க மரணம் இல்லாத வாழ்க்கையை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்னு இன்னும் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களால பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஜாதஸ்ய ஹி துருவ மிருத்யு துருவம் ஜென்ம மிருதஸ்ய. நீ பிறந்தா என்னதான் ஆகணும்? இறந்துதான் ஆகணும். ஆஸ் டெஃபினட் ஆஸ் டெத் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. மரணத்தை போல நிச்சயமானது அப்படின்னு. அப்போ மரணம் இல்லாத வாழ்க்கையை நாங்க கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த பேச்சே பேசாம இருக்காங்க. மாம் ஆத்மானம் ஸ்வயம் ஜோதிஹி சர்வபூத குஹாஷயம் ஆத்மன்யேவாத்மனா வீக்ஷ்ய வீஷோ கோபபயம் உச்சசி. நீ உன் மனதில் உன் அறிவாற்றல் மூலமாக எல்லா உள்பொருட்களின் மனங்களிலும் குடியிருக்கும் உயர்ந்த தானே ஒளிரும் ஆத்மாவாகிய என்னை எப்பொழுதும் பார்ப்பாய். பகவான் அவருக்கு பல அனுகிரகங்களை செய்யறார். கர்தம முனிவருக்கு எப்பவுமே பகவானுடைய அந்த சிந்தனையிலே இருக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் உறுதி செய்யறார். தனபாகியம் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி.
ஸ்ரீல பொருளரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். சிறப்பாக பிரம்மஜோதி அல்லது பிரம்ம ஒளியை அனுபவிப்பதன் மூலம், தியான மூலமும் மனக்கற்பனையின் மூலமும் பல வழிகளிலும் முழு உண்மையை புரிந்து கொள்ள மக்கள் ஆவலுடன் இருக்கிறார்கள். ஆனால் கபிலதேவர் பரமபுருஷ பகவானே முழு உண்மையின் இறுதியான அம்சம் என்பதை அழுத்தமாக கூறுவதற்கு மாம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். பகவத்கீதையில் பரமபுருஷ பகவான் எப்போதும் மாம் என்னிடம் என்று கூறுகிறார். ஆனால் போக்கிரிகள் தெளிவாக பொருளை தவறாக விளக்கிக் கொள்கின்றனர். மாம் என்பது பரமபுருஷ பகவான் ஆவார். ஒருவர் பரமபுருஷான் பகவானை பல்வேறு அவதாரங்களில் அவர் தோன்றியவாறு பார்த்து அவர் மண்ணுலக உடலை மேற்கொள்ளவில்லை என்பதையும், ஆனால் அவர் தன்னுடைய நிலத்தை ஆன்மீக வடிவில் உள்ளார் என்பதையும் புரிந்து கொண்டால் பிறகு அவர் பரமபுருஷ பகவானின் இயற்கை புரிந்து கொள்ள முடியும். புத்தி குறைந்தவர்களால் இந்த கருத்தை புரிந்து கொள்ள இயலாததால் எல்லா இடத்திலும் மீண்டும் மீண்டும் இது வலியுறுத்தப்படுகிறது. பகவானின் வடிவத்தை அவரின் உள்ளார்ந்த ஆற்றலால் கிருஷ்ணராக, ராமராக, கபிலராக அவர் தோன்றுமாறு பார்ப்பதன் மூலம் ஒருவர் நேரடியாக பிரம்மஜோதியை பார்க்க முடியும். ஏனென்றால் பிரம்மஞ்சோதி என்பது அவர் உடல் பளபளப்பின் ஒளி ஆகும். சூரிய ஒளி என்பது சூரிய கோளின் பளபளப்பு ஆனதால் சூரியனை பார்ப்பதன் மூலம் ஒருவர் தானே சூரிய ஒளியை பார்க்கிறார். அதுபோல பரமபுருஷ பகவானை பார்ப்பதன் மூலம் ஒருவர் அதே சமயம் பரமாத்மாவின் குணத்தையும் தோற்றம் அருவமான பரமனின் பிரம்ம குணத்தையும் பார்த்து அனுபவிக்கிறார். முழு உண்மை 3 தோற்றங்களில் உள்ளது. முதலில் அருவமான பிரம்மனாக, அடுத்த நிலையில் எல்லார் இதயங்களிலும் பரமாத்மாவாக, இறுதியில் முழு உண்மையின் இறுதியான உணர்த்தலாக உள்ளது என்பதை பாகவதம் முன்பே விளக்கி உள்ளது. முழு உண்மை பகவான் பரமபுருஷ பகவான் ஆவார். ஒருவர் பரமனை பார்த்தால் தானாவே பிற தோற்றங்களான பரமாத்மையும் பகவானின் பிரம்ம தோற்றங்களையும் உணர்கிறார். இங்கு பயன்படும் சொற்கள் விஷோகோபயம், ருச்சசி என்பதாகும். பரமபுருஷ பகவானை பார்ப்பதன் மூலமே ஒருவர் எல்லாவற்றையும் உணர்கிறார். அதன் முடிவு என்னவென்றால் புலம்பலும் பயமும் இல்லாத மேடையில் அவர் அமர்கிறார். இது பரமபுருஷ பகவானிடம் பக்தி தொண்டு செய்வதன் மூலமே அறியப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. போன பொருளுரையில பிரபுபாதர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தார். அது சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முக்கியமா யாருடைய விளக்கத்தை இங்க சொல்றாரு அப்படின்னா, ராஜகோபாலாச்சாரியருடைய வியாக்கியானத்தை சொல்றார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, கிருஷ்ணர்கிட்ட சரணடையாதீங்க, கிருஷ்ணருக்குள்ள இருக்கிற அந்த ஒளிக்கிட்ட தான் நம்ம சரணடையணும் அப்படின்னு அவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. நான் படிச்சது இல்லை, பிரபுபா சொல்றேன். நான் இப்ப பிரபுபாதுடைய புஸ்தகம் தவிர ஆன்மீக புஸ்தகங்கள் நான் எதுவுமே படிச்சதில்லை. அது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு எனக்கு. ஏன்னா ஆன்மீகத்தை பத்தி எல்லாம் யாரு கவலைப்பட்டா? அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டதே கிடையாது. அப்போ படிச்சது ஆன்மீகம் அப்படின்னு படிச்சது யாருடைய புஸ்தகங்கள் அப்படின்னா பிரபுபாதுடைய புஸ்தகங்கள் மட்டும்தான். சோ அதனால அந்த முதல்ல ஆரம்பத்துல பிரபுபாதர் அவருடைய பகவத்கீதையை வச்சுதான் உபன்யாசங்கள் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தார் அதுல இருக்கிற மாயாவாத கருத்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் பிரபுபாதர் என்ன பண்ணார், பகவத்கீதை உண்மை உருவில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வியாக்கியானம் கொடுக்க ஆரம்பிச்சார். ஸோ அதுக்கு முன்னாடி பிரபுபாதர் எழுதின வியாக்கியானத்தை அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்க, எடைக்கு போட்டு டீ வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ அது அப்படி போச்சு. என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்க பிரபுபாதர் லைஃப்ல. அதுக்கப்புறம் தான் பிரபுபாதர் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பகவத்கீதை உண்மை உருவில் வந்து கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி அந்த பகவத்கீதையை வச்சுதான் வந்து விளக்க உரை கொடுத்துட்டு இருந்தார் பிரபுபாதர். சோ அதுல அவர் சொல்றார், கிருஷ்ணர்கிட்ட சரணடையாதீங்க. மாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரபுபாதர் கொடுத்திருந்தார் இல்லையா. மாம் அப்படின்னா இப்போ நம்ம பேசுறோம் அப்படின்னா நான் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோமோ, நான் பேசுறேன் இல்ல எனக்கு அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோமோ, அந்த மாதிரி பகவான் வந்து மாம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். பகவத்கீதையில எத்தனை ஸ்லோகத்துல மாம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த மாம் அப்படிங்கிறவர் ஒரு நபர் கிருஷ்ணன் என்ன பேசிட்டு இருக்க என்னிடம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னாக்க, இல்ல இந்த நபர் கிருஷ்ணன் கிடையாது, இவருடைய உருவம் அப்படிங்கிறது ஒரு பௌதிகமான உருவம், நம்மள போற ஒருத்தர், இவருக்குள்ள ஒரு ஒளி இருக்கு, அந்த ஒளி கிட்டதான் நம்ம சரணடையணும் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம், பகவானுடைய உருவத்தையே அவங்க என்ன பண்றாங்க, ஏத்துக்கல, பகவானையே ஏத்துக்கல அப்படின்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி பகவத்கீதை படிச்சா, அந்த மாதிரி விளக்கம் படிச்சா யார்கிட்ட போய் சரணடைவாங்க? இவர்கிட்ட சரணடையாதீங்கன்னு சொல்லியாச்சு, அப்ப யார்கிட்ட போய் சரணடைகிறது? எந்த பிரம்மஜோதி எங்க இருக்கு, யார்கிட்ட போய் எப்படி சரணடைவாங்க? அதனாலதான் யாருமே கிருஷ்ண பக்தர்களா இல்லை. பெயரளவுக்கு நம்ம வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை சொன்னாலும், நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினாலும், நமக்கு கிருஷ்ணர் முழுமுதல் கடவுள், அவர்கிட்ட சரணடையணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருந்ததுக்கான காரணம் எல்லாம் இதுதான்.
ஏன்னா பகவத்கீதைக்கு முழுமையான விளக்கம், உண்மையான விளக்கம் யாருமே கொடுக்கல. அப்புறம்தான் நமக்கு வந்து பிரபுபாதருடைய கருணையினால இது வந்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னாக்க, இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். முழு உண்மை 3 தோற்றங்களில் உள்ளது. இந்த ஸ்லோகம் வந்து கண்டிப்பா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். எல்லாரும் யார் வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். வதந்தி தத்தத்வ விதஸ்தத்வமே ஞானமத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்யதே. 1.2.11 1.2.11 பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்தினுடைய 11வது ஸ்லோகம். எப்படி வந்து பாகவதத்தினுடைய அந்த ஏதே சாம்ச கலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அந்த ஸ்லோகம் முக்கியமானதோ, அதே மாதிரி இந்த ஸ்லோகமும் அடிப்படையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். பகவானை ஒருத்தர் 3 நிலைகளில் புரிந்து கொள்ளலாம். பிரம்மன், பரமாத்மா, பகவான், இந்த 3 நிலைகள்ல புரிஞ்சுக்கலாம். இந்த பிரம்மன், பரமாத்மா, பகவானுக்கு பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 2வது ஸ்லோகத்துல பகவான் அப்பதான் பேசவே ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச குதஸ்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநாத்ய ஜுஷ்டம் அஸ்வர்யம் அகீர்த்திகரம் அர்ஜுனா. அந்த ஸ்லோகத்துல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரபுபாதர் 2 விதமான விளக்கங்களை கொடுக்குறார். சோ நாளைக்கு அந்த ஸ்லோகத்தெல்லாம் படிச்சு இந்த பொருளுரை எல்லாம் படிச்சுட்டு வந்து நீங்க தான் சொல்ல போறீங்க என்ன 2 விதமான விளக்கம் பிரபுபாதர் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. சரியா? பகவான் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 விதத்துல வந்து பிரபுபாதர் விளக்கம் கொடுக்குறாரு. 2மே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா பிரபுபாதருடைய அந்த பொருளுரையை படிச்சு பார்த்து என்ன 2 விதமான விளக்கம் கொடுத்திருக்கார் அப்படின்னு பாருங்க. 1, 2, 2. இந்த ஸ்லோகம் வந்து 1.2.11 குழப்பிக்காதீங்க. பாகவத ஸ்லோகத்துக்கு பகவான் அப்படிங்கிற வார்த்தைய அங்க வந்து பிரபுபாதர் வந்து விளக்குறார். சோ அதுக்காக 2ஐயும் நான் வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். அடுத்த ஸ்லோகம் போலாம். மாத்ர ஆத்யாத்மிகம் வித்யாம் சமனீம் சர்வகர்மனாம் விதரிஷ்யே யயா சோசௌ பயம் சாதி தரிஷ்யதி. என் அன்னைக்கும் ஆன்மீக வாழ்வுக்கும் கதவாக விளங்கும் இந்த மேதக அறிவை நான் வர்ணிப்பேன். அதனால் அவள் பயம் தரும் செயல்களுக்கு எதிரான செயல்களை முடித்து தன்னை அறிதல் மற்றும் முழுமையை அடைய முடியும். இவ்வாறு அவளும் மண்ணுலகின் எல்லா அச்சத்திலிருந்தும் விடுபடுவாள். சோ கர்தம முனிவருக்கு ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுக்கிறார் கபிலர். தேவகுதி என்ன கேட்டாங்க கர்தமர்ட்ட? அச்சமின்மை. எனக்கு அச்சம் இல்லாம இருக்கிறதுக்கு வழியை காட்டுங்க. இப்ப இவர் என்ன பண்றார்? இவர் என்ன கேரண்டி கொடுக்கிறார்? நான் இந்த சாந்தி தத்துவத்தை என்னுடைய அம்மாவுக்கு உபதேசம் செய்வேன். அது மூலமா அவங்க என்ன அடைய முடியும்? அச்சமின்மையை அடைய அவளும் எல்லா அச்சத்திலிருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேரண்டி. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சன்னியாசம் ஏத்துக்கிட்டு நீங்க சந்தோஷமா உங்க சன்னியாச வாழ்க்கையை நடத்துங்க. ஏன்னா மனசுல வந்து தன்னுடைய மனைவியுடைய கதி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கர்தமருக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட இருக்க வேண்டாம். நான் பாத்துக்கிறேன் அந்த காரியத்தை, நான் வந்து அம்மாவுக்கு பக்தியை பத்தி நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றேன். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கர்தம முனிவர் வீட்டை விட்டு வெளியேறும் போது அவருடைய நல்ல மனைவி தேவகூதியை பற்றி கவலை கொண்டார். அதனால் தகுதியுள்ள மகன் இந்த உலக பிணியிலிருந்து கர்தம முனிவர் மட்டுமின்றி தேவகூதியும் அவள் மகனிடமிருந்து அறிவுரை பெறுவதனால் விடுதலை அடைவாள் என்று உறுதி கூறினார். இங்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அமைந்துள்ளது. கணவர் வெளியில் செல்பவர் சுய உணர்தலுக்காக சந்நியாச முறையை எடுத்துக்கொள்கிறார். ஆனால் அவர் பிரதிநிதி மகன் அவருக்கு சமமாக கற்றவர் வீட்டில் தங்கி அன்னையை விடுவிக்கிறார். ஒரு சன்னியாசி தன்னுடன் தன் மனைவியை அழைத்துச் செல்லுதல் கூடாது. வாழ்வின் ஓய்வு பெற்ற வானப்பிரஸ்த நிலையில் அல்லது குடும்ப வாழ்வுக்கும் துறவு வாழ்வுக்கும் இடையில் உள்ள ஒருவர் தன் மனைவியை தனக்கு உதவியாக உடல் கலப்பின்றி வைத்துக் கொள்ளலாம். ஆனால் சந்நியாச வாழ்வில் ஒருவர் தன் மனைவியை உடன் வைத்துக் கொள்ள கூடாது. மற்றபடி கர்தம முனிவர் போன்றவர் அவர் மனைவியை உடன் வைத்துக் கொண்டு இருந்திருக்கலாம். அவருடைய தன்னை உணரும் பணியை தொடர தடை இருந்திருக்காது. யாரும் சந்நியாச வாழ்வில் பெண்களுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது எனும் வேத ஆணையை கர்தம முனிவர் பின்பற்றினார். ஆனால் கணவரால் விடப்பட்ட ஒரு பெண்ணின் நிலை என்ன? அவள் மகனிடம் ஒப்படைக்கப்படுகிறாள். மகன் உலக பிடிப்பிலிருந்து அன்னையை விடுவிக்க உறுதி கூறுகிறார். ஒரு பெண் சந்நியாசம் கொள்ளக்கூடாது. ஆன்மீக சமூகங்கள் என்று அழைக்கப்படுபவை இக்காலத்தில் பெண்களுக்கும் கூட சந்நியாசம் தருகின்றன.
ஆயினும் வேத இலக்கியத்தில் பெண்களுக்கு துறவு ஏற்றுக்கொள்ள ஒப்புதல் இல்லை. மற்றபடி அது ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தால் கர்தம முனிவர் தன் மனைவியையும் அழைத்து சென்று அவளுக்கும் சந்நியாசம் தந்திருப்பார். பெண் வீட்டில்தான் தங்க வேண்டும். அவளுக்கு வாழ்வில் 3 நிலைகள் மட்டுமே உள்ளன. குழந்தை பருவத்தில் தந்தையை சார்ந்து இருத்தல், இளமை பருவத்தில் கணவனை சார்ந்திருத்தல், வயதான காலத்தில் கபிலரை போன்ற வளர்ந்த மகனை சார்ந்து இருத்தல். வயதான காலத்தில் பெண்ணின் முன்னேற்றம் வளர்ந்த மகனை சார்ந்தது. குறிக்கோளுடைய மகன் ஆகிய கபில முனிவர் அவர் அன்னையை விடுவிப்பதாக அவர் தந்தைக்கு உறுதி அளிக்கிறார். அதனால் அவர் தந்தை தன்னுடைய மனைவி பற்றிய கவலை ஏதுமின்றி அமைதியுடன் செல்வார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப தெளிவான ஒரு விளக்கம் பிரபுபாதர் நமக்கு அருமையா கொடுத்திருக்கார். டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அற்புதமா இருக்கு, எந்த சந்தேகமும் நமக்கு கிடையாது. சோ அதனால வனப்பிரஸ்த வாழ்க்கையில மனைவியோட இருக்கலாம், சன்னியாசம் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மனைவியோட இருக்க கூடாது, மனைவியை பார்க்கவும் கூடாது, மனைவியோட எந்த தொடர்பும் கொள்ள கூடாது. பிரபுபாதர் ரொம்ப உறுதியா இருந்தார். அவர் மகனை பார்த்தாரே தவிர அவர் மனைவியை அதுக்கப்புறம் அவர் சந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மனைவியை அவங்களை பத்திலாம் அவர் அவர் மகன் வேணா பிரபுபாதரை பார்த்து பேசினார். ஆனா மனைவி எல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. மகாபிரபு அப்படிதானே மாதாஜி? அவ அம்மாவை பார்த்தாலே தவிர மனைவியை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். மனைவி பார்க்கவும் வரல, மனைவியை பார்க்கவும் இல்லை. பார்க்கவும் மாட்டேன். சோ விஷ்ணுபிரியா தேவி யாரையுமே பார்க்கல. அதுக்கப்புறம் விஷ்ணுபிரியா தேவியும் யாரும் பார்க்க முடியாது. அவங்கள பாதங்களை தான் தரிசனம் பண்ண முடியும். அவங்களுடைய பாத தரிசனம் மட்டும்தான் கிடைக்கும். விஷ்ணுபிரியா தேவியுடைய பாத தரிசனம் மட்டும்தான் கிடைக்கும். சோ அந்த மாதிரிதான் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க நிறைய வருஷம் வாழ்ந்தாங்க. 93 வருடங்கள் இன்னும் அவங்க வாழ்ந்தாங்க விஷ்ணுபிரியா தேவி. பகவான் 48 வயசுலயே மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் பகவானுடைய அதே சிந்தனையில விஷ்ணுபிரியா தேவி எத்தனை நாமங்களை சொல்றாங்களோ அத்தனை அரிசி மணிகளை எண்ணி வச்சு அதைத்தான் அவங்க பிரசாதமா ஏத்துப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய தவ வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவங்க கரெக்டா ஞாபகப்படுத்துறீங்க. தேங்க்யூ மாதாஜி. சோ அப்ப பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வளர்ந்த மகனுடைய பாதுகாப்புல இருக்கணும். பெண் சன்னியாசம் ஏற்றுக்கொள்ள கூடாது. பிரபுபாதர் பெண்களுக்கு தீட்சை கொடுத்தார். பிரபுபாதர் பெண்களுக்கு பிராமண தீட்சை கூட கொடுத்தார். பூஜாரிகளா நியமிச்சார். ஆனா யாருக்கும் சன்னியாசம் எல்லாம் கொடுக்கல. பெண்களுக்கெல்லாம் சன்னியாசம் எல்லாம் கொடுக்கல. கண்டிப்பா பெண்களால என்ன பண்ண முடியாது, சன்னியாச வாழ்க்கையை கடைபிடிக்க முடியாது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பெண் அப்படின்னா விஸ்தீரணம் செய்யக்கூடியவள் ஸ்திரீ அப்படின்னு பார்த்தோம். நீங்க என்னதான் பாருங்க, ஏதாவது ஒரு ஃபேஷனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு கண்டி மாலையை போட சொன்னா கூட அதுல தங்கம் கோத்து போட்டுக்கலாமா, அதுல வெள்ளியை கோத்து போட்டுக்கலாமா, இல்ல வேற ஏதாவது கலர் மணி கோத்து போட்டுக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் தான் போய்கிட்டே இருக்குமே தவிர என்ன வராது. ஜெகசாட்சி பிரபு ரொம்ப நல்லா சொல்லுவார். அவங்களுக்கு சன்னியாச உடை கொடுத்தா கூட என்ன பண்ணுவாங்களாம், ஒரு ஜரிகை பார்டரை வச்சு தச்சு போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். சோ பெண்ணால என்ன, அதனால பெண்களுக்கு பிரபுபாதர் ரெஸ்ட்ரிக்ஷனே கொடுக்கல. அவங்க போதுமான அளவு நகை அணியலாம், மினிமம் பேர் அந்த நகைகள் அணியலாம். அவங்க விதவிதமான வண்ணங்கள்ல உடை உடுத்தலாம், எந்த தவறும் கிடையாது. ஏன்னா பெண்களால என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி எல்லாம் வாழ முடியாது. பெண்ணுடைய மன அமைப்பு அந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், சில இயக்கங்கள்ல எல்லாம் பெண்கள் எல்லாம் காவி உடை அணிந்ததை நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கெல்லாம் காவி உடை எல்லாம் கிடையவே கிடையாது. அதனால யாராவது பெண்கள் காவி உடை அணிஞ்சு கழுத்துல மாலெல்லாம் என்னமோ அந்த மணி மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு கொண்ட மண்டெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா, ஆஹா பெரிய சன்னியாசினி அப்படிலாம் நம்ம நினைச்சோம், ஏமாந்தோன்னு அர்த்தம். ஏன்னா அது வேத விதிகளுக்கு புறம்பானது. அந்த மாதிரி தோற்றம் பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை. சோ மகனுடைய பாதுகாப்புல இருக்கணும். மைத்ரேய உவாச்ச ஏவம் சமுதஸ்தேன கபிலேன பிரஜாபதிஹி தக்ஷிணி கிரஹீத்ய தம் பிரீதோ வனமேவ ஜகாமஹ. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், இவ்வாறு மனித சமுதாயத்தின் முன்னோடியான கர்தம முனிவர் அவர் மகனாகிய கபிலரால் முழுமையாக பேசப்பட்டதும் அவர் இறைவனை சுற்றி நல்ல அமைதியான மனதுடன் உடனே காட்டிற்கு சென்றார். சோ இந்த சுத்தி வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே கோவிலுக்கு போனோம் அப்படின்னா பிரகாரம் சுத்தி வரணும், பகவானை சுத்தி வலம் வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுத்தி வராம இருக்கவே கூடாது. கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பொருளுரை. காட்டிற்கு செல்வது எல்லோருக்கும் கட்டாயமானது. ஒருவர் சென்று மற்றொருவர் செல்லாமல் இருக்க இது ஒரு மன சுற்றுலா அல்ல. வானப்பிரஸ்தம் மேற்கொள்வதாவது எல்லோரும் காட்டிற்கு செல்ல வேண்டும். பிரகலாத மகாராஜா தன் தந்தையுடன் பேசியதில் விளக்கப்பட்டது போல் காட்டுக்கு செல்லுதல் என்பது பகவானின் சரணத்தை 100% அடைவதற்கே ஆகும். சதா சமுத்விக்ன தியாம் தக்க
பாகவதம் 7.5.5. தற்காலிக பருவுலக உடலை ஏற்றுக்கொண்ட மக்கள் முழுவதும் கவலைகள் கொண்டவர்கள். அதனால் ஒருவர் இந்த உடலால் பாதிக்கப்படுதல் கூடாது. ஆனால் அதிலிருந்து விடுபட முயற்சிக்க வேண்டும். விடுதலை பெற தொடக்க நிலை என்பது காட்டுக்கு செல்லுதல் அல்லது குடும்ப உறவுகளை விட்டு விடுதல் மற்றும் சிறப்பாக கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுதல் ஆகும். அதுவே காட்டுக்கு செல்லும் நோக்கமாகும். மற்றபடி காடு என்பது குரங்குகள் மற்றும் பயங்கர விலங்குகளின் இருப்பிடமாகும். காட்டுக்கு செல்லுதல் என்றால் ஒரு குரங்காகவோ அல்லது பயங்கர விலங்காகவோ ஆவதற்கல்ல என்று பொருள். இது பரமபுருஷ பகவானின் பாதுகாப்பை சிறப்புடன் ஏற்றுக்கொண்டு தொண்டில் முழுவதுமாக ஒருவர் ஈடுபடுதல் என்று பொருள்படும். ஒருவர் உண்மையில் காட்டுக்கு தான் செல்ல வேண்டும் என்பதில்லை. இந்த நாட்களில் பெரிய நகரங்களில் தன் வாழ்வை கழித்த மனிதருக்கு வனவாசம் பொருத்தமானதல்ல. பிரகலாத மகாராஜாவால் விளக்கப்பட்டது போல் ஹித்வாதம் பாதம் கிரகம் அந்த கோபம். ஒருவர் எப்போதும் குடும்ப வாழ்வின் பொறுப்புகளிலேயே ஈடுபட்டிருக்க கூடாது. ஏனென்றால் கிருஷ்ண உணர்வு இல்லாத குடும்ப வாழ்வு ஒரு இருட்டு கிணறு போன்றதாகும். வயலில் தனியாக ஒருவர் இருட்டு கிணறு போன்றதாகும். வயலில் தனியாக ஒருவர் இருட்டு கிணற்றில் விழுந்தால் அவரை காக்க யாரும் இல்லை என்றால் அவர் ஆண்டு கணக்கில் கதறலாம். அந்த கதறல் எங்கிருந்து வருகிறது என்று யாரும் பார்க்கவோ கேட்கவோ மாட்டார்கள். மரணம் நிச்சயமானது. அதுபோல பகவானுடன் கொண்ட நிலையான தொடர்பை மறப்பவர்கள் குடும்ப வாழ்வாகிய இருட்டு கிணற்றில் இருக்கிறார்கள். அவர்கள் நிலை தீய அறிகுறி தருவது. ஒருவர் எப்படியாவது இந்த கிணற்றை விட்டுவிட வேண்டும். கிருஷ்ண உணர்வு பெற வேண்டும். இவ்வாறு கவலைகள் நிறைந்த மண்ணுலக கட்டிலிருந்து விடுபட வேண்டும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பிரகலாதர் ஹிரண்யகசிபுவுக்கு உபதேசம் பண்றார். என்ன சொல்றாரு? தத் சாது மன்யே ಜರುಗು ಸದಾ ಸಮುದ್ರಿ ಅದು ಬಾವಣ್ಣ ಅಪಸ್ಮಾರ ಹಿಂಗ ಹಾಕಿ ಹೋಯ್ದೆ. ಸದಾ ಸಮುದ್ವಿಗ್ನ ಧ್ಯಾನ ಸದ್ಗ್ರಹಾತ್ ಹಿತ್ತಾತ್ಮಪಾದಂ கிரகமந்த கூபம் வனம் கதோ யத் ஹரிமாஸ்ரயேத அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு? தத் சாது மன்யே அசுரவர்ய தேகினா. சோ நீங்க அசுரகுலத்துல பிறந்திருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சதா சமுத்விக்ன தியான் அசத்கிரகாத். எப்பவுமே உங்களுடைய சிந்தனை எதுல இருக்கு? அசத் விஷயங்கள்ல தான் இருக்கு. சத் விஷயங்கள்ல உங்களுடைய சிந்தனை இல்லை. எப்படி நான் இன்னும் கொஞ்சம் சொர்க்கலோகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் பெரிய லோகத்தை எப்படி பிடிக்கலாம், அந்த லோகத்தை எப்படி பிடிக்கலாம், இந்த லோகத்தை எப்படி பிடிக்கலாம், அப்படித்தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களே தவிர பகவானுடைய நாமத்துல உங்களுக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. தியான அசத்கிரகாத். என்ன பண்ணுங்க? ஹித்தாத்ம பாதம் கிரகமந்த கூபம். இந்த கிரகத்தை இல்லற வாழ்க்கைய அவர் என்ன சொல்றாரு? அந்த கூபம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அப்படின்னாக்க இருண்ட அப்படின்னு அர்த்தம். கூப்பம்னா கிணறு. இருண்ட பாழும் கிணறு. இல்லற வாழ்க்கையை பத்தி பிரகலாதருடைய சர்டிபிகேட் என்ன? கிரகமந்த கூபம். கிரகமந்த கூபம். அதுக்காக என்ன பண்ணுங்க? வனம் கதோயத் ஹரிமாஸ்ரயத்தை காட்டுக்கு போங்க அப்படிங்கிற. பள்ளிக்கூடத்துல என்னப்பா நீ கத்துக்கிட்ட அப்படின்னு ஹிரண்யகசிபு ரொம்ப அன்பா தூக்கி மடியில வச்சுக்கிட்டு கேட்டா இந்த ஸ்லோகத்தை சொல்றார். ஹிரண்யகசிபுக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் என்ன பண்ணார்? தூக்கி ஒரே வீசி விட்டார். யார்கிட்ட என்ன பேசுற நீ அப்படின்னு சொல்லி கோவம் என்ன பண்ணார்? பிரகலாதர் தூக்கி வீசிட்டார். பள்ளிக்கூடத்துல என்ன கத்துக்கிட்ட அப்படின்னாக்க எப்படி இன்னும் அசுர குணத்தை பெருக்கிக்கிறது, எப்படி இன்னும் நம்ம எல்லாரையும் துன்புறுத்துறது, அதுலதான் அங்க சொல்லி கொடுத்தாங்க. அதை சொல்லல. அதை சொல்லாம நாரதர் வயிற்றுல அவங்க அம்மா வயிற்றுல இருந்த போது என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை சொல்லி கொடுக்குறார். தத் சாது மன்யே சுரவர்ய தேகினா சதா சமுத்விக்ன தியான சத்கிரகா ஹித்தாத்ம பாதம் கிரகமந்த கூபம் வனம் கதோ யத் ஹரிமாஸ்ரயேத அப்படின்னு சொல்றார். சோ அப்போ பிரபுபா சொல்றார், இந்த நாள்ல யாரெல்லாம் என்ன பண்ண முடியாது? காட்டுக்கெல்லாம் போக முடியாது. இந்த அந்த கூப்பம் இந்த கிரகத்திலே உட்கார்ந்துருக்க வேண்டியது. அந்த கூப்பத்துலதான் உட்கார்ந்துருக்கணும். எப்ப பார்த்தாலும் அது எங்க போச்சு, இது எங்க போச்சு, இதை ஏன் அங்க வச்ச, இதை ஏன் அங்க வச்ச, இதை காணும் அதை காணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே தான் இருக்க போறோம். சோ அதனால எல்லாரும் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு பிரபுபாதர். பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான விஷயம், காட்டுக்கு போறது அப்படிங்கிறது அங்க போய் குரங்கு மாதிரி புலன்பத்துல ஈடுபடுறதுக்காக கிடையாது. குரங்கு பாத்தீங்கன்னா உடை கிடையாது, பழங்களைத்தான் சாப்பிடுது, துறவு வாழ்க்கை மாதிரி இருக்கு.
ஆனா அதனுடைய வாழ்க்கையில அது எதைத்தான் அனுபவிக்குது, பெண் குரங்கோட சேர்ந்து புலனின்பத்தை தான் அனுபவிக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுக்காக யாரும் காட்டுக்கு போக கூடாது. அந்த மாதிரியான வாழ்க்கை கிடையாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக காட்டுக்கு போறது கிடையாது. சோ காட்டுக்கு போறது அப்படிங்கிறது ஹரிமாஸ்ரயேத்த, பகவானுடைய சரணங்களையே முழுமையும் நம்பி நம்ம வந்து வாழ்றதுக்காக காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனாலதான் கிரகமந்த கூப்பம் அப்படிங்கறத நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஹித்வாத்ம பாதம் கிரகமந்த கூப்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மாதாஜி வந்து அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த மாப்பிள்ளை தாலி கட்டிட்டு சொன்னார் கிரகமந்த கூப்பம் அப்படின்னு. எப்படி இருக்கும்? அப்ப எதுக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? கிரகமந்த கூப்பம் தெரிஞ்சிருச்சுல்ல, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? கல்யாணம் தாலி கட்டி முடிச்ச உடனே அடுத்த வார்த்தை என்ன சொன்னார்? கிரகமந்த கூப்பம். இதெல்லாம் பக்தர்களுக்குள்ள எப்படி ஜாலியான ஒரு சம்பாஷணைகள். பக்தர்களுக்குள்ள வேற என்ன ஜோக் பண்றது? இந்த மாதிரி சாஸ்திரங்களை வச்சு என்ன பண்றது? ஜோக் பண்றது, இந்த மாதிரி சிரிக்கிறது, இந்த மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிறது. சோ கிருஷ்ண பக்தியில இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆழ்ந்த பக்தர்களுக்கு இதெல்லாம் வந்து சகஜம். சோ இந்த மாதிரி அந்த தாலி கட்டி முடிச்சுட்டு முதல்ல அவங்க மாமியார்கிட்ட போய் இதான் சொன்னார், கிரகமந்த கூப்பம் அப்படின்னு சொன்னார். சரி, ரொம்ப சந்தோஷம், சீக்கிரமா என்ன பண்ணுங்க, வனவாசம் ஏத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதுதான். பிரதம் ச ஆஸ்திதோ மௌனம் ஆத்மை சரணோ முனிஹி நிஹ சர்வோ தியச்சரச்சோனி அன அன நிரவிகேதனக. கர்தம முனிவர் பரமபுருஷ பகவானை பற்றி நினைப்பதற்கும் தனிப்பட்ட அவரிடம் அடைக்கலம் பெறவும் மௌனத்தை ஒரு சபதமாக ஏற்றுக்கொண்டார். தொடர்பின்றி அவர் சன்னியாசியாக இருப்பிடம், நெருப்பு இவற்றின் தொடர்பின்றி இந்த உலக உருண்டையின் மேற்பகுதியில் அவர் பயணம் செய்தார். சோ முக்கியமா அவர் எதை துறந்தார் அப்படின்னாக்க பேசுறதை துறந்தார், அக்னீர். அதுக்கப்புறம் எந்த இடத்துலயும் அவர் நிரந்தரமா இல்லை, ஒரு இடத்துல அவர் நிரந்தரமா இல்லை, பயணம் செய்துகிட்டே இருந்தார். இது ரெண்டும் ஒரு சன்னியாசிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பிரேமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, தண்டவத் பிரணாம். பிரணாஸ் மாதாஜி. இங்கு அனக்னீர் அனிகேதனக என்னும் சொற்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. ஒரு சந்நியாசி முழுவதுமாக தீயில் இருந்தும் தங்கும் இடத்தில் இருந்தும் விடுபட்டவராக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத் தலைவர் வேள்விகள் செய்யவோ அல்லது சமைக்கவோ நெருப்புடன் தொடர்பு கொண்டவர். ஆனால் ஒரு சந்நியாசி இந்த இரண்டு பொறுப்புகளிலிருந்தும் விடுபட்டவர். அவர் சமைக்கவோ அல்லது வேள்விக்காக தீயை அர்ப்பணிக்கவோ வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு இருக்கிறார். அதனால் அவர் ஏற்கனவே மதத்தின் எல்லா சடங்குகளையும் முடித்து விட்டார். அனிகேதனக என்றால் இடமின்றி என்று பொருள். அவருக்கென்று சொந்த வீடு இருத்தல் கூடாது. ஆனால் முழுவதுமாக உணவுக்கும் தங்கும் இடத்திற்கும் பகவானையே சார்ந்து இருக்க வேண்டும். அவர் பயணம் செய்ய வேண்டும். மௌனம் என்றால் அமைதி. ஒருவர் அமைதியாக இருந்தால் என்று அவரால் பகவானின் திருவிளையாடல்களையும் செயல்பாடுகளையும் பற்றி முழுவதும் நினைக்க இயலாது. ஒருவர் முட்டாளாக இருப்பதால் பேச இயலாது. அதனால் அவர் மௌன விரதம் எடுத்துக்கொள்கிறார் என்பதல்ல. மாறாக ஒருவர் மௌனமாகிறார், அதனால் மக்கள் அவரை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஒரு போக்கிரி பேசாமல் இருக்கும் வரை மிகவும் புத்திசாலியாக காணப்படுவார் என்று சாணக்கிய பண்டிதரால் கூறப்பட்டுள்ளது. ஆனால் பேசுதல் ஒரு சோதனையாகும். மௌனம் மாயாவாத சுவாமியின் மௌனம் எனப்படுவது அவர் கூறுவதற்கு ஒரு குறிக்கிறது. இவர் பிச்சை எடுக்கவே விரும்புகிறார். ஆனால் கர்தம முனிவரால் மேற்கொள்ளப்பட்ட மௌனம் அப்படிப்பட்டதல்ல. அவர் அறிவற்ற பேச்சிலிருந்து விடுபடவே மௌனமானார். ஒருவர் மிகவும் அமைதியாகி அறிவற்றவற்றை பற்றி பேசாமல் இருந்தால் அவர் முனிவர் என்று அழைக்கப்படுகிறார். அம்பரீஷ மகாராஜா இதற்கு ஒரு நல்ல சான்று வழங்குகிறார். அவர் பேசிய போது எல்லாம் அவர் பகவானின் திருவிளையாடல்களை பற்றியே பேசினார். மௌனம் தன்னை அறிவற்ற பேச்சில் இருந்து அடக்கி பகவானின் திருவிளையாடல்கள் பற்றி பேசும் பேச்சில் ஈடுபடுவதை இன்றியமையாததாக்குகிறது. அந்த வழியில் அவர் வாழ்வில் முழுமையடைய பகவானை பற்றி பேசி அவரை பற்றி கேட்கலாம். விரதம் என்றால் பகவத்கீதையில் விளக்கப்பட்டது போல் அமானித்துவம், அதம்பித்துவம், சுயமரியாதையில் விருப்பமின்றி தன்னுடைய உலக நிலை பற்றிய பெருமையின்றி ஒருவர் அந்த சபதம் மேற்கொள்ள வேண்டும். அகிம்சா என்றால் வன்முறை இல்லாதது. அறிவும் முழுமையும் அடைய 18 வழிமுறைகள் உள்ளன. கர்தம முனிவர் அவர் சாபத்தால் தன்னை உணர்தலுக்குரிய எல்லா தத்துவங்களையும் மேற்கொண்டார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கர்தம முனிவர் அவர் சாபத்தால் கிடையாது, அவருடைய சபதத்தால். அந்த சபதம் தான் போட்டிருக்கு மாதாஜி இதுல. அப்படியா? படிக்கும்போது சாபத்தால்னு படிச்சுட்டீங்க. எனிவே. ஓ அப்படியா, சாரி மாதாஜி. சரி. சோ நிகேதனம் அப்படின்னாக்க இருப்பிடம்னு அர்த்தம். ஸ்ரீ நிகேதனம் அப்படின்னு சொல்றோம். லக்ஷ்மி தேவியுடைய இருப்பிடம். லக்ஷ்மி தேவியுடைய இருப்பிடம் என்னது?
பகவானோட மார்பு மாதாஜி. ஸ்ரீநிகேதனம் அப்படின்னு சொல்றோம். அனிகேதனம் அப்படின்னாக்க இருக்க இடம் இல்லாம இருக்கிறது. எந்த நிரந்தரமான இடமும் ஒரு சன்னியாசிக்கு இருக்க கூடாது. சன்னியாசி எந்த இடத்துலயும் ஒரே இடத்துல தங்கி இருக்க கூடாது. அதனால்தான் கோஸ்வாமிகள் ஒரு மரத்தடிக்கு கீழே 2 நாளைக்கு மேல தங்க மாட்டாங்களாம். மரத்தடியை மாத்திக்கிட்டே இருப்பாங்களாம். சோ தேங்க்யூ பகவானின் மார்பு. சோ அந்த மாதிரி தங்குறதுக்கு இடம் இல்லாம ஒரு சன்னியாசி சுத்திக்கிட்டே இருக்கணும். எந்த இடமும் சொந்த இடமா வந்து வச்சுக்கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது, தனக்காக சமைக்க கூடாது. இதெல்லாம் ரூல். சன்னியாசிகள் வாழ வேண்டிய ஒரு சில ரூல்களை மட்டும் பிரபுபாத் நமக்கு சொல்ற. நிறைய ரூல்ஸ் இருக்கு, ஒரு சில ரூலை நமக்கு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும் சாப்பிடுறதுக்கு? அவங்க சன்னியாசி சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்? காட்டுல யாரு பிக்ஷை போடுவா? காய்கனிகள் அந்த மாதிரி இயற்கையா இல்லையா? காய்கனிகளை தான் சாப்பிடணும். அவங்களுக்கு வந்து பிக்ஷை எடுக்கணும், இல்ல காய்கனிகளை சாப்பிடணும். இல்ல காட்டுல அவங்கள மாதிரி யாராவது வனப்பிரஸ்த வாழ்க்கையில இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் பிக்ஷை எடுப்பாங்களான்னு தெரியாது. வனப்பிரஸ்த வாழ்க்கையில இருக்கிறவங்களே சமைக்க கூடாது. அவங்களே வந்து வேர், கிழங்கு, பழம் இதைத்தான் சாப்பிடணும். வனப்பிரஸ்த வாழ்க்கையில சட்டத்திட்டங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா பயங்கரமா இருக்கும். சோ அதனால இந்த விதிமுறைகள் எல்லாம் வந்து கர்தம முனிவர் கடைபிடித்தார். இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் அவருடைய சன்னியாச வாழ்க்கையை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பிரபுபாதன் மௌனம் பத்தி சொல்றார். மௌனம் அப்படின்னாக்க ஒரு முட்டாள் கூட மௌனமா இருக்கும்போது ஓ பெரிய அறிவாளி போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா பேச ஆரம்பிச்சாருன்னா அவர் என்ன, அவருடைய வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஆயிடும் இல்லையா? என்ன பேசுறாங்கிறத வச்சே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நாம கண்டுபிடிச்சிடலாம். அதனால பேசாம இருக்கிறது வந்து மௌனம், அது வந்து உயர்ந்த விஷயம் கிடையாது. மௌனம் அப்படிங்கிறதுக்கு பிரபுபாதர் கொடுக்கிற விளக்கம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணரை பற்றி மட்டுமே பேசுவது மௌனம். கிருஷ்ணரை பற்றி மட்டுமே பேசுவது மௌனம். அதுக்கு யாருடைய உதாரணத்தை பிரபுபாதர் கொடுக்குறாரு இங்க? அம்பரீஷ் மகாராஜ். அம்பரீஷ மகாராஜருடைய அவருடைய செயல்பாடுகளை விளக்கக்கூடிய ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க, சவை மன கிருஷ்ண பதாரவிந்தையோ வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே. இந்த 2வது லைன் வந்து அவருடைய பேச்சு. அவருடைய பேச்சுனால அவர் வந்து எப்பவுமே பகவானுடைய வைகுண்டத்தை பத்தி வர்ணிச்சார், பகவானுடைய திவ்யமான லீலைகளை பேசினார், பகவானுடைய ஸ்ரீ விக்கிரகத்தை பத்தி அவருடைய ரூபத்தை பேசினார், அவருடைய லீலைகளை பேசினார். வைகுண்ட வர்ணனே அப்படின்னா அதான் அர்த்தம். எப்பவுமே பகவானை பற்றி மட்டும்தான் அவர் பேசிட்டு இருந்தார். அதனால அவர் மௌன விரதமா இருந்தாருன்னு அர்த்தம். மௌன விரதம்னா பேசாம இருக்கிறது இல்லை, பகவானை பத்தி மட்டுமே பேசுறது. 24 மணி நேரம் பேசினா கூட அது மௌன விரதம். ஏன்? ஜட விஷயத்தை பத்தி அவங்க மௌனமா இருக்காங்க. ஜட விஷயங்கள்ல அவங்களுக்கு எந்த நாட்டமும் கிடையாது. சோ அப்படி வந்து கர்தம முனிவர் அந்த மாதிரி அவருடைய சன்னியாச வாழ்க்கையில அவர் வந்து தன்னுடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தார். நாம் அப்புறம் நாளைக்கு அவர் வந்து எப்படி எப்படி இருந்தார் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் 2-3 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. அதோட இந்த அத்தியாயம் நிறைவு பெறும். உங்களுக்கு இன்னைக்கு படிச்சதுல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள்? ஓகே, யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. எல்லாருக்கும் என்ன? கிருஷ்ணா மாதாஜி, இப்ப சன்னியாசிகள் காட்டுல போயிருந்தாங்கன்னா குடில் கூட அமைச்சுக்க கூடாது. அப்போ குடில் எல்லாம் அமைச்சுக்க கூடாது. அவங்க அப்படியே மரத்தடிக்கல இருக்கணும், அப்படியே போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மரத்தடியிலயா இருந்து அவங்க வந்து போயிட்டே இருக்கணும். நிரந்தரமா ஒரு இடத்துல ஒரு சன்னியாசி தங்க கூடாது. அப்புறம் குடில அமைச்சுக்குவீங்க. அப்புறம் குடில பெருக்கிறதுக்கு அதை கிளீன் பண்றதுக்கு ஒரு துணை வேண்டி இருக்கும். ஒரு அம்மாவை வேலைக்கு வச்சுக்கலாம்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை வந்து பாத்துக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒண்ணு தேவை. இது என்ன ஆகிட்டே போகும், பெருகிட்டே போகும். சன்னியாசி என்ன ஆயிடுவார்? மாதாஜி, நான் இப்ப நினைச்ச மாதாஜி நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ நினைச்ச நானு கதையே இருக்கு, அற்புதமான கதை இருக்கு. ஒரு சிஷ்யர்கிட்ட குரு சொல்லிட்டு போனாராம், நீ பகவத்கீதையை படி அப்படின்னு சொல்லி. அந்த கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையை படிச்சுட்டு இருந்தானா. பகவத்கீதையை படிக்கும் போது ஒரு எலி குறுக்கு நெடுக்குமா போய் அவனுக்கு தொல்லை பண்ணிட்டு இருந்தான். அந்த காலத்துல ஓலைச்சுவடி தானே, அந்த ஓலைச்சுவடியெல்லாம் அந்த எலி வந்து கடிச்சு வச்சுதான். அப்போ இவர் நினைச்சாராம், இந்த பகவத்கீதை படிக்கிறதுக்கு இந்த எலி ரொம்ப தொல்லை பண்ணுது, அப்படி இந்த எலியை வந்து கட்டுப்படுத்தணும்னா என்ன செய்யணும், ஒரு பூனையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூனையை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டாராம். அப்போ அந்த பூனை எலியை பிடிக்காம மியாவும் மியாவும் இவங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தது. அப்ப என்ன நினைச்சா, ஓ இந்த பூனைக்கு என்ன வேணும், பால் வேணும், அதனால ஒரு மாடு கட்டி வச்சுட்டா என்ன ஆகும், பால் கறந்து இந்த பூனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடு கட்டி வச்சாரு. அப்புறம் பார்த்தா இந்த மாட்டை யார் பாத்துக்கிறது,
சரி இதுக்கு ஒரு ஆளை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சாங்க. அப்போ அந்த மனுஷனுக்கு யார் சாப்பாடு போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி பார்த்தா குரு வந்து பார்க்கும்போது பகவத்கீதையா அதுங்க இருக்கு, ஓலையா அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இங்க என்ன ஆயிட்டு இருக்கு, பெரிய குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. பசுமாடு இருக்கு, மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அது பாட்டுக்கு இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. பகவத்கீதையாவது ஒண்ணாவது, அதெல்லாம் மறந்தே போச்சு அந்த சிஷ்யனுக்கு. அந்த மாதிரி சன்னியாசி ஏற்கனவே பிரபுபாதர் போன நேத்தம் முந்தானோ அந்த பொருளில பார்த்தோம். இன்னொரு குடும்பத்தை வந்து சன்னியாசி உருவாக்க கூடாது. ஒரு குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டு இந்த குடும்பம் தொல்லையா இருக்கு, இந்த மனைவியோட பிடுங்கல் தாங்கல அப்படின்னு சொல்லி சன்னியாசம் ஏற்றிக்கிட்டு அங்க போயிட்டு இன்னொரு குடும்பத்தை உருவாக்க கூடாது அப்படிலாம் பார்த்தோம். சோ சன்னியாச வாழ்க்கைங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை. அப்போ நம்ம கேட்கலாம், நம்ம இஸ்கான் சன்னியாசிகள் எல்லாம் அப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி யாரும் வாழ்றது கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபட்டு இருக்கிறவங்க எந்த விதிகளுக்கும் உட்பட்டவர்கள் கிடையாது. ஏற்கனவே மாதவேந்திர பூரி வந்து ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருப்பாரு, சந்தியா வந்தனமே உனக்கு ஒரு பெரிய நமஸ்காரம், தேவர்களே உங்களுக்கு ஒரு நமஸ்காரம், பித்ருக்களே உங்களுக்கு ஒரு நமஸ்காரம். நான் எப்பவுமே கிருஷ்ணருடைய சிந்தனையில மூழ்கி இருக்கிறதுனால இதையெல்லாம் என்னால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு வந்து அவர் சொல்றார். சோ அது மாதிரி கிருஷ்ண பக்தர்களா இருக்கிறவங்க கிருஷ்ண பக்திக்காக யுக்த வைராக்கியமா சன்னியாச வாழ்க்கையை அவங்க வந்து வாழ்றாங்க. அதே சமயத்துல கட்டுப்பாட்டு விதிகளை கடுமையா கடைபிடிக்கிறாங்க. இந்த ரெண்டையுமே பார்க்கணும். அவங்க வந்து வாழ்க்கை முறைய வந்து சில மாற்றங்கள் செய்திருக்காங்க, ஆனா கட்டுப்பாட்டு விதிகள்ல ரொம்ப கடுமையா வந்து கடைபிடிக்கிறாங்க. அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். வாஞ்சா கல்பத்தருஷ்ச கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय। श्री प्रभुपाद की जय। हरे कृष्ण माताजी, थैंक्स माताजी। हरे कृष्ण माताजी, थैंक यू माताजी। हरे कृष्ण माताजी, हरे कृष्ण माताजी, थैंक यू माताजी। माताजी, थैंक यू माताजी। प्रणाम माताजी, प्रणाम, थैंक यू माताजी। हरे कृष्ण। नमस्कार माताजी। நமஸ்காரம் மீண்டும் கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா.